Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப சிம்பிளான சூப்பரான தயிர் சாத ரெசிபி தாங்க. என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செய்யறேன்னு வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் சூப்பராவும் டேஸ்டா செய்ய போறோம். கண்டிப்பா இதே மாதிரி உங்க வீட்ல கரெக்ட்டா செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப சூப்பரான தயிர் சாத ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போய் இப்போ வாங்க என்னோட ஸ்டைலில் தயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகுலாம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடயே ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் வாயில் கடிப்பது நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி அது கூட சேர்த்துருக்கேங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா பருப்பெல்லாம் கருகி போயிடும். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டை இஞ்சி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றப்போ வாயில் கடிப்படுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்த்த போகிறோம்னு பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் தாங்க செய்ய போகிறோம். இதை சேர்த்து செய்கிறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி அந்த எண்ணெயிலே நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா முந்திரியெல்லாம் பொரிஞ்சு வரணும். வேணான்றீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நல்லா தான் இருக்கும். இது போட்டு செய்கிறப்போ தயிர் சாதம் தயிர் சாதம் மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா ஒரு கப்பில் நம்ம இப்போ சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தயிர் எடுத்தோம்னா ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மோர் மாதிரி கரைச்சி நம்ம இது கூட தாளிச்சதோடு சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் கொலைய வேக வச்சு தயிர் சாதம் செய்கிறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் வடித்த சாதத்தில் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் நான் கொஞ்சம் வெறையாக வடிச்சிட்டேங்க. நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாதம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாதத்தை கொலைய வேக வச்சுட்டு செய்யுங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பால் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நம்ம தயிரே நிறைய சேர்த்துருக்கிறதுனால பால் சேர்த்தலைங்க. இப்போ சாதத்தை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் கொலையே இருந்துச்சுன்னா நமக்கு கிளறி எடுக்க ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கேரட் அளவுக்கு துருவின கேரட் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ இது கூடவே வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மேல் தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது வாயில் கடிப்படுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தயிரோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடிங்க. யாருக்கெல்லாம் தயிர் சாதம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸி தான். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் லஞ்சுக்கு இது செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க.
சட்டுன்னு ஒரு ரெசிபி செய்யணும் இல்லை சாமிக்கு பிரசாதம் செய்யணும்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.